அப்போ விதியன் என்பது நீங்கள் பிறந்த தமிழ் தேதி தான். அப்ப நீங்க பிறந்த தேதியே எத்தனை பேருக்கு தெரியாம இருக்கா இல்லைங்களா? எங்க இந்த காலத்து பசங்களை, அந்த காலத்துக்கு இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியுது இல்லை, அது வேற விஷயம். இந்த காலத்தில் பிறந்த பசங்களை போய் கேட்டு பாருங்க, உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டு பாருங்க, எந்த ஒரு பையனோ பொண்ணோ தமிழ் தேதி சொல்லுதான்னு பார்க்கலாம். சொல்லுங்கிறீங்க, சொல்லவே சொல்லாது. அப்போ உண்மையான தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க? தமிழ் தேதி தான். நீங்க ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறீங்கன்னா ஆங்கில தேதிக்கு கொண்டாடக்கூடாது, தமிழ் தேதிக்கு தான் கொண்டாடணும். சில நாட்கள், சில வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வருஷங்கள்ல உதாரணமாக நீங்கள் பிறந்தது 27ஆம் தேதியாக இருக்கும் இங்கிலீஷில், தமிழில் 11ஆம் தேதியாக இருக்கும். உதாரணமாக கார்த்திகை 11 நவம்பர் 27 இருக்கும், உதாரணமாக சொல்கிறேன். அப்போது நீங்கள் எல்லா வருஷமும் கார்த்திகை 11 தான் கொண்டாடணும். நீங்கள் 27 கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் 26ஆவது தேதியிலையும் 11ஆம் தேதி தமிழ் தேதி வந்துடும். அப்போ நீங்கள்